வணக்கம். இன்னைக்கு தேதி வந்து ஆகஸ்ட் 5. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 11:55 ஆகுது. 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட்ல ஆர்டர் எல்லாமே பிளேஸ் பண்ணியாச்சு. 11 மணிக்கெல்லாம் ஓவர் நம்மளோட ஒர்க் முடிஞ்சிச்சு. அதே போல ஒரே நாள் ஒரே ட்ரேட் கான்செப்ட்லயும் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணியாச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் இன்னைக்கு செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டா என்னோட அக்கௌண்ட்ல வந்து பேலன்ஸை செக் பண்ணல. இன்னைக்கு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆகஸ்ட் 4 ஆக்சுவலாக இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1,53,514 ரூபா 91 அமௌண்ட்டாக இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ல 22,989 ரூபா 62 அமௌண்ட்டாக இருந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ஷார்ட்டாக பார்க்கலாம் இப்போ எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்மோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 1,78,065 ரூபா 78 இப்போ இருக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,76,504 ரூபா 53 இருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 3/4% வந்து நம்மளோட வேல்யூல இருந்து கம்மியாக இருக்கு. அதே போல நம்ம ஃபுல் டைம் ட்ரேடிங் செய்யக்கூடிய அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா 1,84,588 ரூபா 97 இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா நமக்கு பிளஸ்ல தான் இருக்கு. ஒரு நாள் ஒரே ட்ரேட் கான்செப்ட்ல நம்மோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 10,000. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னையோட நான் 10வது நாள் ட்ரேட் எடுத்திருக்கேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 12,601 ரூபாய் 86 இருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 26% இப்போதைக்கு நம்ம ப்ராஃபிட்ல இருக்கும். அதே போல மியூச்சுவல் ஃபண்ட்ல பாருங்க 10,999 ரூபாய் 50 நம்மோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ. இப்போ கரண்ட் ரேட் பார்த்தீங்கன்னாக்கா 11,491 ரூபாய் 81 இருக்கு வேல்யூ. ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங் குறுகிய கால முதலீடு கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு மேல ஆகுது நமக்கு என்ட்ரி பிரைஸ் கிடைச்சு. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னாக்கா 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூக்கு 11,958 ரூபா 47 இருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு 20% இப்போதைக்கு நம்ம ப்ராஃபிட்ல இருக்கோம். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா இன்னையோட நாம 37வது நாள் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 37வது நாள்ல நமக்கு ப்ராஃபிட்ன்றது இல்லைனாலும் பெரிய அளவுல, அதே போல நம்மோட கேபிட்டல் நாம சேஃபா தக்க வச்சுட்டு இருக்கோம். ஸோ இதே பாத்தீங்கன்னா பெரிய விஷயம். அப்படி நம்மோட கேபிட்டல் சேஃபா வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா ஒரு மாசம் இல்லைன்னா ஒரு மாசம் நமக்கு நல்ல ஒரு கெயின் வந்துடும். ஸோ அது மூலியமா நம்மளோட டார்கெட்டை ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட்ல நம்ம இன்ட்ராடேக்கு 8 ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்கோம். ரிலையன்ஸ், HDFC பேங்க், M&M, அல்ட்ரா சிமெண்ட் கோ, பஜ்ஜி ஃபைனான்ஸ், பாரதி ஏர்டெல், பிரிட்டானியா, HDFC இந்த 8 ஸ்டாக் தான். இப்போ இதுல என்ன பொசிஷன் இருக்கு? இப்போ 11:58 ஆகுது. இந்த 1 ஹவர்ல நமக்கு என்ன பொசிஷன் எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 4 பொசிஷன் கிடைச்சிருக்கு. அதுல 3 வந்து ஷார்ட்ல கிடைச்சிருக்கு, 1 வந்து பாத்தீங்கன்னா லாங்ல கிடைச்சிருக்கு. இப்போதைக்கு ஒரு 600 ரூபாய் வந்து லாஸ்ல இருக்கு. ஒரு 0.5% வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ல தான் இருக்கு. இது ஒரு நாள் ஒரே ட்ரேட் கான்செப்ட்ல இன்னைக்கு HDFC பேங்க் 30 குவான்டிட்டி பை பண்ணிருக்கேன். பிரைஸ் பாருங்க 1,433 ரூபாய்க்கு பை பண்ணிருக்கு. இப்போ லாஸ்ட் ட்ரேட் பாருங்க 1,428 ரூபாய் 70 நமக்கு ஒரு 130 ரூபாய் லாஸ்ல தான் இருக்கு. இப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணி 2 மணி நேரம் ஆகுது. நமக்கு 3:15 வரைக்கும் டைம் இருக்கு. ஓகே, 3:15க்கு அப்புறம் பொசிஷன் கவர் ஆன பிறகு நமக்கு என்னென்ன ப்ராஃபிட் லாஸ்ன்றதை செக் பண்ணிக்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு RBI ரெப்கோ ரேட் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. எந்த ஒரு நியூஸ் இருந்தாலும் சரி, இல்ல கம்பெனி குவார்டர்லி ரிசல்ட் இருந்தாலும் சரி, எதுவும் நம்ம பார்த்து ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மார்க்கெட்ல எந்த விதமான மூவ்மெண்ட் இருந்தாலும் நம்மோட ஸ்ட்ராட்டஜி அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா சேஃபா தான் பாத்தீங்கன்னாக்கா ரன் ஆகும். சோ அதனால நமக்கு பிரச்சனை இல்ல. இப்ப டைம் பாத்தீங்கன்னா 3:00 ஆயிடுச்சு. நம்மளோட இன்ட்ராடே பொசிஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்கொயர் அப் ஆயிட்டு இருக்கும். இப்போ ஒவ்வொரு அக்கௌண்ட்டை நம்ம செக் பண்ணிக்கலாம் என்ன ப்ராஃபிட் லாஸ்ன்றத. இது வந்துட்டு 20 மாதங்கள் என்னோட டார்கெட்ஸ் கான்செப்ட்ல நம்ம பார்ட் டைம் செய்யக்கூடியது. அதாவது 11 மணிக்கெல்லாம் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு நம்ம அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம். சோ இப்ப பாத்தீங்கன்னா என்ன ப்ராஃபிட் லாஸ்ன்றத பார்க்கலாம். 8 ஸ்டாக் நம்ம எடுத்திருக்கோம். இந்த 8 ஸ்டாக்ல பாத்தீங்கன்னா 2 ஸ்டாக் வந்து லாஸ்ல புக் ஆயிருக்கு. சோ மீதி இருக்கிற 6 ஸ்டாக் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. டோட்டல் MTM பார்க்கும்போது 2,822 ரூபாய் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 3% ப்ராஃபிட்ல முடிச்சிருக்கோம். ஒரு நாள் ஒரே ட்ரேடுக்காக பாத்தீங்கன்னாக்கா HDFC பேங்க் மட்டும் நான் ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். இதுல காலையில 30 குவான்டிட்டி வந்துட்டு பை பண்ணிருக்கோம். ஆவரேஜ் பிரைஸ் பாருங்க 1,433 ரூபாய்க்கு பை பண்ணியாச்சு. லாஸ்டா ஸ்கொயர் அப் பண்ணது பாருங்க 1,427 ரூபாய் நமக்கு லாஸ் வந்திருக்கு. 178 ரூபாய் லாஸ் வந்திருக்கு. இதுல டாக்ஸ் புரோக்கரேஜ் எல்லாம் போக நமக்கு ஒரு 250 ரூபாய் கிட்ட நமக்கு லாஸ் வரலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு செக் பண்ணிக்கலாம். 20 மாதங்கள் என்னோட டார்கெட்ல நம்ம ஃபுல் டைம் ட்ரேடிங் செய்யக்கூடிய அக்கௌண்ட். இதுலயும் பாத்தீங்கன்னா 8 ஸ்டாக் தான்.
8 ஸ்டாக்ல வந்து 6 ஸ்டாக் வந்து பைல புக் பண்ணிருக்கோம், 2 ஸ்டாக் வந்து லாஸ்ட்ல புக் பண்ணிருக்கோம். டோட்டல் MTM பார்க்கும்போது 3915 ரூபாய். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 3% கிட்ட நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓகே, இன்னையோட மார்க்கெட் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா நல்லா இருந்தது. ஆக்சுவலா மார்க்கெட் எப்படி இருந்தது தெரியல, நம்மளோட ட்ரேடிங் எல்லாமே நல்லா இருந்திருக்கு. நம்மளோட ட்ரேடிங் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு சேஃபா தான் இருக்கும். நம்மளோட கேபிட்டலை நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாத்துட்டு வரீங்க, எந்த அளவுக்கு நமக்கு டவுன் ஆயிருக்கு, அதே போல எந்த அளவுக்கு அப் ஆயிருக்கு, நம்மளோட டார்கெட்டை எவ்வளவு நாள்ல நாம அச்சீவ் பண்ண போறோம் அப்படின்றத நீங்களும் என் கூட டிராவல் பண்ணி பாருங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட வீடியோவுக்கு லைக்ஸ் கொடுங்க. அதே போல புது வியூவர்ஸ் இருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடைய உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சண்டே 2 நாள் லீவ் வருது. ஓகே, மண்டே ட்ரேடிங் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம மண்டே பார்க்கலாம். ஓகே, பாய்.